கலியுகம் முடியும் வரை இந்த சிரஞ்சீவிகளும் இருப்பார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அனுமன். அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் புத்திரனாக பிறந்த அனுமன் ராமாயணத்தில் புகழ்பெற்றவராவார். அஸ்வதாமா துரோணாச்சாரியாரின் மகன். மகாபாரதத்தின் போது பிரம்மாஸ்திரத்தை அவிழ்த்துவிட்டு பகவான் கிருஷ்ணரால் சபிக்கப்பட்டவர். சாபத்தின்படி அவர் கலியுகம் முடியும் வரை பூமியில் வாழ்வார். மன்னர் மகாபலி இந்து மதத்தின் அழியாதவராகவும் கருதப்படுகிறார். மேலும் ஓணம் பண்டிகையின் போது ஆண்டுக்கு ஒரு முறை தனது மக்களை சந்திக்கும் வரம் அவருக்கு வழங்கப்பட்டது. வேதவியாசர் வேதங்களை எழுதி ஒருங்கிணைத்து மகாபாரதத்தை எழுதிய முனிவர் இமயமலையில் எங்கோ தனிமையில் வாழ்வதாக நம்பப்படுகிறது. விபீஷ்ணர் இராமபிரானிடம் சரணடைந்து அவருக்கு உதவியும் புரிந்து இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிருபாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்திருக்கிறார். கலியுகத்தில் சப்த ரிஷிகளுள் ஒருவராக திகழப்போவதாக மகாபாரதம் சொல்கிறது. பரசுராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாவார். பரசுராமர் கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருந்து எல்லா அஸ்திரங்களையும் கற்பிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது.